இப்ப இருக்கிற டைரக்டர்லயே மக்களோட எதார்த்தமான அடிப்படையிலான வாழ்வியல வச்சு படம் எடுக்கிற ஒரே டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தான். அவரோட படைப்புகள் எல்லாமே கீழ்த்தட்டு மக்கள அடுத்த தளத்துக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படங்களாவே இருக்கும். நீங்க கடந்த படங்கள் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இந்த விடுதலை 1, விடுதலை 2 எதுக்காக எடுத்தாரு அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. இந்த படம் முடிஞ்சு வெளிய போகும்போது நமக்குள்ள ஒரு சிந்தனைகள், நமக்குள்ள ஒரு முற்போக்கு போக்குகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உணர்வுகள தூண்டிவிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்மள தயார்படுத்தி, நானும் ஒரு வீரன் தான். நானும் இந்த சமூக நீதிக்காகவும், சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் போராட வேண்டும். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கண்டிப்பா எல்லாருமே தள்ளப்படுவோம். அப்படிங்கிறத வெற்றிமாறன் இந்த படைப்பு மூலமா நம்மளுக்கு எல்லாமே ஒரு கேட்ட ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. நீங்களும் எல்லாருமே போராளிக தான். நாம கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் என்னென்ன கொள்கைகள கடைப்பிடிச்சாங்களோ, கம்யூனிஸ்ட்டுகள்ல நெறைய பேர் மக்களுக்கு தெரியாமயே பலவித தியாகமான செயல்கள செஞ்சுட்டு உயிர் நீத்திருக்காங்க. அவங்கள மாரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ள ஒரு உணர்வ கடத்தியிருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். சரி வாங்க இந்த விடுதலை பாகம் 2 படத்தோட விமர்சனத்த பார்ப்போம். ஓகே. உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். விடுதலை பாகம் 1ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு மலைவாழ் கிராமத்த சூஸ் பண்ணுவாங்க. அங்க சுரங்கம் தோண்டி அங்க இருக்கிற வளங்கள எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு, இதுக்கு ஆப்போசிட்டா அந்த சுரங்கம் தோண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடினவர் தான் நம்ம பெருமாள் வாத்தியார். இந்த பெருமாள் வாத்தியார் மக்கள் படைய திரட்டி கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா போராடி நிறைய ஃபைட்டெல்லாம் பண்ணுவார். இதுதான் பாகம் 1ல நடந்திருக்கும். அவரை காட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குமரேசன். அதாவது நம்ம சூர்யா அவர்கள். அவரு அவரு ஒரு பொண்ணை பவானிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த பொண்ணு சார்ந்தவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சூரி சரி இதுலேருந்து இவங்களெல்லாம் மீட்கணும்னா அந்த பெருமாள் வாத்தியாரை காட்டி கொடுக்குறதா ஒரே தீர்வுன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பெருமாள் வாத்தியார் தங்கியிருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் எல்லாம் அவரை பெருமாள் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு இடையில் ஒரு ரயிலில் குண்டு வச்சு அதில் ஏராளமான பேர் செத்து போயிடுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி நம்ம பெருமாள் வாத்தியார் அதாவது விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற போது தான் ஒரு இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே பாதை எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாது. அங்கே நம்ம பெருமாள் வாத்தியாரும் அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வர்ற நம்ம கான்ஸ்டபிளான குமரேசன் இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் விஜய் சேதுபதி தன்னோட பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க, எதனால் இவ்வளோ பிரச்சனையாகி இவர் இந்த ஒரு மக்கள் படையை திரட்டி போராட்டம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த போலீஸ் படையினருக்கே ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறதே தெரியும். இவங்களுக்கு நம்ம பெருமாள் வாத்தியார் மேலே இருக்கிற ஒரு கோபமெல்லாம் தணிஞ்சு இந்த யதார்த்தமான இந்த ஒரு இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலைகள்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத இந்த காவல் படையினர்லாம் உணர்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையார்கள் தான் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஜமீன்தார்களாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த கிராமத்தையே ரூல் பண்ணுவாங்க. அவங்க போகிறதா சட்டமாக இருக்கும். அவங்க என்னதான் வன்முறையில் ஈடுபட்டாலும் சரி, அடக்குமுறை பண்ணாலும் சரி, அவங்கள தட்டி கேட்குறக்கு ஆளே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சுற்று வட்டாரங்கள் பூரா இவங்களோட சொத்தாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அடிமணிஞ்சு தான் மக்களும் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த பண்ணையார்களால் ஏழை பெண்கள் எல்லாம் தொடர்ந்து கற்பழிக்கப்படுறதும், இந்த மாதிரி அவங்கள கொடுமைப்படுத்திட்டு வர்றதும் தாங்க முடியாமல் அந்த இடத்துல கருப்பன்கிற ஒரு இளைஞர் ஒரு பண்ணையாரை கொலை பண்ணிடுறாரு. அவர் தான் நம்ம கென் கருணாஸ். அவரை காப்பாற்றுறதுக்காக நம்ம விஜய் சேதுபதி அதாவது இந்த பெருமாள் வாத்தியார் அவரை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த கருப்பனை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிவிட்டு விஜய் சேதுபதி அதாவது நம்ம பெருமாள் வாத்தியாரும் கத்தியால் குத்திடுறாங்க. அவரை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிஷோர் அவர்கள் தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்களை காப்பாற்றி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ஒரு இயக்கத்தில் இருக்கார். மக்கள் இயக்கத்தில் நம்ம கிஷோர் இருக்கார். தன்னோட கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு கொலையை பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரம் தாங்க முடியாமல் விஜய் சேதுபதி அவங்கள பழி வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக அவர் ஒரு மக்கள் இயக்கத்தில் இயங்குறாரு. அந்த மக்கள் இயக்கம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கம்யூனிஸ்ட் கட்சி. நம்ம கம்யூனிஸ்ட் சார்ந்த தோழர்கள் அவங்க கூட தான் இந்த விஜய் சேதுபதி அவர்கள் ஜாயின் பண்ணுறாரு. அப்படி ஜாயின் பண்ணி அங்கே கிஷோர் ஒரு தோழராக அந்த மக்கள் புரட்சி படையை அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அவர் அமைதியாக போராடணும். அதனால் போராடி நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டவர். அவர் ரொம்ப நேர்மையாக போராடக்கூடிய ஆள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் சேதுபதி இதுலேருந்து நம்ம சரிப்பட்டு வராது. இப்படி ஒரு அமைதியான ஒரு தோழராக இருந்து நம்ம இந்த பண்ணையாறுகளை எல்லாம் எதிர்க்கவே முடியாது.
இவங்க எல்லாம் எதிர்க்கணும், அடுத்த தலைமுறையாவது மாறணும் அப்படின்னா வந்து ஆயுதத்த கையில எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பெருமாள் வாத்தியார் அவர்கள் வந்து அந்த கிஷோரோட அமைப்பு படையிலிருந்து வெளியே போய் ஆயுதங்களை கையில் எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு குழுவை உருவாக்கி அவர் வந்து இந்த கவர்மெண்ட் மேலேயும் இந்த பண்ணையாளர்கள் மேலேயும் அட்டாக் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம கிஷோர் அவர்கள் வந்து கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்படுறதை பார்த்த உடனே நம்மளுக்கு விஜய் சேதுபதிக்கு வந்து உயிருக்கு உயிராக பழன ஒரு நண்பரையும் கொலை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆத்திரம் தாங்க முடியாமல் நடக்கிறதா நீதி கதை. எல்லா கதையும் நானே சொல்லிட்டேன்னா நீங்கள் தேட்டரில் போய் என்னத்தை பார்ப்பீங்க. அதனால் இதோட வந்து இந்த ரிவ்யூல எல்லாம் வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் தான் மஞ்சு வாரியரோட ரொமான்ஸு, லவ், மேரேஜ், குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த பெருமாள் வாத்தியார் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலைகளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கொலை நடக்கிறது, நண்பர் வந்து கொலை பண்ணுறது, இவர் வந்து புரட்சி படையாக மாறுறது, அதுக்கப்புறம் ஆயுதத்தை கையில் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிறது, அதுக்கப்புறமா சூரி வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சம்பவம் பண்ணுறது, இப்படி தான் வந்து படம் வந்து முடியுது. இதுக்கு நடுவில் இந்த குமரேசன் வந்து நம்ம விஜய் சேதுபதியை என்ன பண்ணார், கடைசியில் வந்து விஜய் சேதுபதி அதாவது இந்த பெருமாள் வாத்தியார் வந்து ரிலீஸ் ஆனாரா இல்லையா இப்படிங்கிறது தான் வந்து மீதி கதை. இந்த கதை வந்து முழுக்க முழுக்க சமூக நீதியும் நம்ம ஏழை அடித்தட்டு மக்களோட அவல நிலையும் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. இளையராஜாவோட மியூசிக் பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமை. அதே மாதிரி எடிட்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் நீங்கள் பார்க்கணுமே, பயங்கரமாக எடுத்திருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்துக்கு வந்து முழு உழைப்பை போட்டிருக்காங்க. எங்கேயுமே கொஞ்சம் ஓபி அடிக்காத மாதிரி தான் தோணுது. ஏன்னா பெரும்பாலும் வந்து வெற்றிமாறனோட படங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு நடிகர்களோட நடிப்பாகட்டும், அந்த டெக்னீஷியன் அவங்க யூஸ் பண்ணுற விதம், அந்த ஃப்ரேமுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அந்த சீசனில் அந்த காலகட்டங்களில் அந்த மனிதர்களுக்கு உண்டான கேரக்டர் அப்படியே வாழ்ந்து தீர்த்திருப்பாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க வெற்றிமாறனோட அர்ப்பணிப்பும் அவர் வந்து அந்த வேலையை வாங்கின விதம் தான் மிக முக்கியமான காரணம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு பலம் சேர்த்தது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ். அவரோட கேமரா எல்லாம் சுற்றி வேலை பார்க்குது. சின்ன சின்ன சந்து பொந்துலேருந்து பெரிய ஒரு ஒரு பெரிய ஏரியாவை கர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து சூப்பராக வந்து விஷுவலாக வந்து காட்டி மிரட்டி இருக்கிறாரு நம்ம வேல்ராஜ் அவர்கள். அடுத்தடுத்து அவருக்கு நல்ல படங்கள் அமையும். அவரோட ஒளிப்பதிவு வந்து இந்திய லெவலில் இல்லை ஹாலிவுட் லெவலில் பேசப்படும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இந்த 2 படங்களை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த 2 படங்கள் தான் நமக்கு இந்த அளவுக்கு பேசக்கூடிய படங்களாக இருக்குது. அதனால தான் அவரோட ஒளிப்பதிவு எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சரி, அடுத்ததாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களும் பர்ஃபெக்டாக தங்களோட வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. கிஷோர் அவர்களாகட்டும், நம்ம சூரி அவர்களாகட்டும், அதுக்கப்புறமா அந்த பவானிங்கிற பொண்ணாகட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் கௌதம் மேனன், டிஎஸ்பி கௌதம் மேனன், அதுக்கப்புறம் ஒரு தலைமைச் செயலாளர் ஒருத்தர் வருவார். அவர் எல்லாருமே வந்து சூப்பராக தங்களோட வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சைட் ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தங்களோட வேலையில் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்கலாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம விஷுவலாக வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியலை வந்து வெளிப்படையாகவே பேசியிருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். அரசியல்வாதிகளும் இந்த அரசியல் சூழ்நிலையிலும் எப்படியெல்லாம் வந்து மக்களை வந்து பாதிக்கும், எப்படியெல்லாம் மக்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, இவங்க எப்படியெல்லாம் வந்து பினாமி பேரில் வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து தோலுரிச்சு காட்டியிருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். வெளிப்படையாக இந்த படம் வந்து அரசியலை பேசுறதுனால அரசியல்லையும் சலசலப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள் மட்டும்தானே வந்து மக்களை ஆள்றங்கிற பேரில் மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மக்களாட்சி நடக்காது, மன்னராட்சி தான் நடக்கும். மன்னராட்சியும் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் மக்களாட்சிங்கிற பேரில் இந்த அரசியல்வாதிகள் செய்கிற அட்டூழியங்களும் அவங்க பண்ணுற அவங்க பண்ணுற மிகப்பெரிய ஃப்ராடுத்தனங்களும் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு இப்போ தெரியறதும் இல்லை. ஆனால் பாதிக்கப்படுற மக்கள் வந்து ஒரு சாரர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த கதையை கையில் எடுத்திருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். பொதுவாக அவரோட படங்களில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த ஒரு சிந்தனையில் தான் வந்து வெற்றிமாறன் அவர்கள் ஒரு கதையை மைய கதையாகவே எழுதுவார். இந்த படத்தையும் அப்படித்தான் எடுத்திருக்கிறாரு. அப்புறமா முழுக்க முழுக்க இந்த படம் வந்து கம்யூனிஸ்டுகள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க போராட்டத்துக்காக எப்படி தங்களை தயார்படுத்தி மக்களோட மக்களாக வாழ்ந்து சமூக பிரச்சனைகளுக்காக போராடி உயிர் நீத்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கெல்லாம் காட்டியிருப்பார். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் ஒரு ஊர் பேர் கூட தெரியாத அளவுக்கு மக்களோட இயல்பாக வாழ்ந்து பெரிய பெரிய போராட்டங்களுக்காகலாம் கலந்துக்கிட்டு உயிர் நீத்திருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் தலைவர்கள்லாம் வந்து நமக்கெல்லாம் நிறைய பேர் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நேர்மையான முறையில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த விடுதலை பாகம் 1, 2.
இதை வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துட்டு அவங்க கொள்கைப்படி நம்ம எந்த அளவுக்கு நேர்மை இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனைகள் சார்ந்து நம்ம எல்லாம் வந்து ஒவ்வொரு தோழர்களாக ஒவ்வொரு போராட்டக்காரர்களாக மாறணும் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி இந்த கதையை வந்து நமக்காக கொடுத்துருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாவது உங்களோட விமர்சனங்களையும் நீங்கள் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.